எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென். இந்த புதிய ஆண்டிலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு விஷயம் கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நியூ இயர் விஷ் பண்ணிடுங்களேன். என்னோட சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அடுத்த கொஞ்சம் சில நிமிடம் நம்ம தேவனை பாடி ஆராதிப்போம். இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா கடந்த வருஷம் ரொம்ப அதிசயமாக ஏசப்பா நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன் தானே? ஆமாம், அப்படி தானே? ஆமேன். அதே மாதிரி ஏசப்பா நம்மளோட பாவத்தெல்லாம் மன்னிச்சு, எப்படி மன்னிச்சாங்க? அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளோட உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஆமேன். இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அவங்க அப்பா எங்கேயோ வெளியிலேருந்து வரும்போதோ இல்லை வேலையிலேருந்து வரும்போதோ ஏதோ நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கோம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஏசப்பா நம்ம தேவை காட்டிலும் அதிகமாக நம்மளுக்கு சந்திச்சிருக்கிறாங்க. ஆமேன். எனவே அப்படிப்பட்ட தேவனை உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லி ஓ இந்த நுள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை வீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை தேவனை சங்கீர்த்தனம் பண்ண வாருங்கள். எனவே இப்பொழுது நம்ம எல்லாம் ஒருமித்து தேவனை பாடி உயர்த்தலாமா? அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி இருக்கிறார். எனவே சந்தோஷத்தோடு பாடி அவரை உயர்த்தலாமா? சொல்லி என்னை வைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால் சொல்லி என்னை வைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை மறை சொல்லலாமா? உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன்.
எப்படிப்பட்ட இடம்? பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? மகிமையான இடம். அங்கே ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக நம்மளால் இருக்க முடியும். ஆமேன். அங்கே எப்போதுமே நம்ம ஏசப்பாவை நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே இரட்சகர் என்று சொல்லி நம்ம எப்போதுமே தேவனை அங்கே துதித்து கொண்டே இருப்போம். ஆமேன். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் துதிக்கிறோமோ தேவனுடைய ராஜ்யம் மகிமையாக இங்கே இறங்கும். ஆமேன். இப்போது அப்பாவோட வீட்டில், அதாவது ஏசப்பாவோட வீட்டில் எப்போதுமே குதூகலம், சந்தோஷம், மகிழ்ச்சி தான். அப்போது இப்போ நம்ம இந்த வேலையில் இந்த இடத்துல நம்ம துதிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் மகிமையாக இறங்கும். ஆமேன். எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இப்போது சந்தோஷமாக, குதூகலமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆமேன். எனவே உற்சாகமாக அடுத்த பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், குதூகலம் கொண்டாட்டமே நேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். எல்லாம் சொல்லலாமா? வல்லவரின் நேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். எல்லாம் சொல்லலாமா? குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே
மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து இறங்கி இருக்கிறது என்று? ஆமென். எனவே ஒரு விசை கூட மறுபடியும் இந்த பாடலை பாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்றுக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று இன்னொரு விசை உற்சாகமாக இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டலாமா? உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அப்பா கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கடந்த வருடம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியில வந்து அசைவாடி கொண்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்போ தேவன் நம் மத்தியில வந்து இருக்கிறார். எனவே எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்தி துதிக்கலாமா? ஆமென். உமக்கு நன்றி அப்பா. அப்பா பலவீன நாட்கள்ல நல்ல பலனா இருந்தீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நீர் ஒருவரே உன்னதர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. சாவை வென்ற தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லா சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா? ஆமென். உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஏசப்பா, நீங்கள் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல எங்கள் நாளும் போதாது, நாவும் போதாது, ஆயுளும் போதாது அப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் அப்பா. நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே.
சொல்லலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன்,
விலகாத விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீரோ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. உமக்கு கொடான கொன்றி நன்றி தகப்பனே. எங்களை விட்டு ஒருபோதும் விலகாத தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் வல்லவர் அப்பா, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் அப்பா, நீர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் வந்து அசைவாடினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்கள் சுகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. இசப்பா, ஒவ்வொருவரையும் இசப்பா நீங்கள் தொட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. இசப்பா, வியாதியின் பிடியில் இருக்கிறவங்க, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவங்க, கடன் பாரத்தில் இருக்கிறவங்களே ஏசப்பா, நீங்கள் அவங்கள ஏசப்பா கட்டவிழ்த்தீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் மகிமையாய் வந்து இறங்கினதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. மீது இருக்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.